அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக ஆற்றல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு முக்கியமான பதிவு. தீர்க்க சுமங்கலி வரம் தரும் மதுரை அன்னை மீனாட்சி திருக்கல்யாண தினத்தில் தாலி கயிறு மாற்ற உகந்த நாள், நேரம், வழிபடும் முறை. சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சி அம்மைக்கும் திருக்கல்யாணம் நடந்ததற்கான காரணத்தை சுருக்கமாக கதை வடிவில் பார்க்கலாம். இன்னும் பல தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இப்போ வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மதுரை மீனாட்சி அம்மன் அவதார கதையை முதல்ல பார்க்கலாம். மதுரையை ஆட்சி செய்த மாலையத்வாஜ பாண்டிய மன்னரும் காஞ்சன மாலை ராணியும் குழந்தை இல்லாமல் ரொம்ப துன்பப்பட்டு துயரப்பட்டார்கள். அவர்கள் யாகம் செய்ய முடிவெடுத்தார்கள். யாகம் செய்யும் போது அக்னியில் இருந்து ஒரு பெண் குழந்தை தோன்றினாள். அந்த குழந்தைக்கு 3 மார்புகள் இருந்தது. அப்போது வானில் இருந்து ஒரு அசரீரி தோன்றியது. இந்த குழந்தை தன் கணவரை சந்திக்கும் போது 3வது மார்பு மறைந்துவிடும் என்று சொல்லிவிட்டு அந்த அசரீரி மறைந்துவிட்டது. அந்த குழந்தைக்கு தாடத்தகை என்று பெயர் சூட்டினார்கள். அந்த குழந்தைதான் மீனாட்சி அன்னை. ஆண்மகனுக்கு நிகராக மீனாட்சியை வளர்த்து பெரும் வீராங்கனை ஆக்கினார்கள். உலகம் முழுவதும் வெற்றி கொண்டாள். இறுதியில் அவள் வெல்ல வேண்டிய இடம் ஒன்று உள்ளது. அது கைலாயம், சிவனின் இருப்பிடம். அந்த இடத்தை வெல்ல வேண்டும் என்று மீனாட்சி அம்மை நினைத்தாள். உடனே மீனாட்சி கைலாயம் செல்கிறாள். அங்கு சிவபெருமானை பார்க்கிறாள். சிவபெருமானும் மீனாட்சி அம்மையை பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் சொக்கி விழுகிறார் சிவபெருமான். அதனால்தான் அவருக்கு சொக்கநாதர் என்று பெயர் வந்தது. மீனாட்சியின் கண்களை பார்ப்பதற்கு மீன் போல இருக்கும். அதனால்தான் மீனாட்சி என்று பெயர் சூட்டப்பட்டது. அங்கு சிவபெருமானை பார்த்தவுடன் மீனாட்சி அவர்களின் 3வது மார்பு மறைந்தது. அப்போதுதான் அவர் தன் கணவர் என்று உணர்ந்தாள் மீனாட்சி அம்மை. அதன் பிறகு சிவபெருமான் சுந்தரேஸ்வரர் என்னும் வடிவில் மதுரைக்கு வந்தார். மிக பிரம்மாண்டமாக அனைத்து தேவர்களும் மகாவிஷ்ணுவும் கலந்து கொண்டு மீனாட்சி அம்மைக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. இந்த கதையில் ஒரு முக்கியமான விஷயம், திருமணத்தில் மீனாட்சியின் அண்ணன் போல மகாவிஷ்ணு கல்யாணத்தை நடத்தினார். திருமணத்திற்கு பிறகு மீனாட்சி அம்மையும் மற்றும் சுந்தரேஸ்வரர் மதுரையை சேர்ந்து ஆட்சி செய்தார்கள். இது சிவசக்தி இணைவு என்பதை குறிக்கிறது. இந்த திருக்கல்யாணம் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் ஏப்ரல், மே மதுரையில் மிக பெரிய திருவிழாவாக நடைபெறும். லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த விழாவில் கலந்து கொண்டால் நமக்கு அருளும் செல்வமும் நல்ல தாம்பத்திய வாழ்வும் தரும் என்று நம்பப்படுது. மீனாட்சி திருக்கல்யாணம் என்பது மதுரையில் ஆண்டுதோறும் 12 நாட்கள் நடைபெறும் சித்திரை திருவிழாவின் போது கொண்டாடப்படும். பார்வதியின் அவதாரமான மீனாட்சி தேவிக்கும் சிவன் சுந்தரேஸ்வரருக்கும் நடைபெறும் தெய்வீகமான வானுலக திருமணம் ஏப்ரல், மே மாதங்களில் நடைபெறும். இவ்விழா மீனாட்சிக்கு முடிசூட்டுவதையும் அவரது திருமணத்தையும் குறிக்கிறது. இந்த பிரம்மாண்டமான புனிதமான சடங்கை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வருகை புரிவார்கள். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 2026ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா ஏப்ரல் 19ஆம் தேதி துவங்கி மே 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மதுரை சித்திரை திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. இதில் ஏப்ரல் 26ஆம் தேதி பட்டாபிஷேகமும், ஏப்ரல் 28ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும், ஏப்ரல் 29ஆம் தேதி தேரோட்டமும், மே 1ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவமும் நடைபெற உள்ளது. மதுரையில் சித்திரை பெருவிழா மொத்தம் 12 நாட்கள் நடைபெறும். இதில் 10வது நாளில் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் தெய்வீக திருமணத்தை முன்னிட்டு ஊரே திருவிழா கோலம் பூண்டிருக்கும். மீனாட்சி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு கல்யாண விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறும் சமயத்தில் பெண்கள் பலரும் தங்களின் தாலி சரடை மாற்றிக்கொள்ளும் வழக்கம். மீனாட்சி திருக்கல்யாணத்தன்று தாலி சரடு மாற்றிக்கொண்டால் மீனாட்சி அம்மன் அவளைப் போலவே தாங்களும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள், பாக்கியத்தை பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. அதே போல நீண்ட நாட்களாக திருமணம் தள்ளி போகிறது, சரியான வரன் அமையல
என திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் தடங்களாக இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை நேரில் தரிசித்தால் அவர்களுக்கு அடுத்த வருடம் மீனாட்சி திருக்கல்யாணத்திற்குள் திருமணம் முடிந்துவிடும் என்பது நம்பிக்கை. மதுரை சித்திரை திருவிழா, மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், அதாவது சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மையருக்கு திருக்கல்யாணம் நடைபெறக்கூடிய நேரம், நாள், அந்த நேரத்தில் நம்ம எப்போ தாலி சரடு மாற்றிக்கணும் அதை பற்றி இப்போ பார்க்கலாம். மீனாட்சி அம்மைக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும் நாள் சித்திரை 15ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதத்திற்கு 28/2026 செவ்வாய்க்கிழமன்னைக்கு காலையில் 8:35 மேல் 8:59 அதாவது ரிஷப லக்கணத்தில் நடைபெற உள்ளது. சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சிக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுவதை பார்ப்பதற்கு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமிகளும் மீனாட்சி அன்னையை தாரை வார்த்து கொடுக்க அவரின் சகோதரரான பவளக்கனிவாய் பெருமாள் அதாவது மகாவிஷ்ணு வருகை புரிகிறார்கள் மதுரை மாநகருக்கு. சிவன் அதாவது சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சி அம்மைக்கும் ரொம்ப கோலாகலமாக இந்த நேரத்தில் திருமணம் நடைபெறும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை மாத திருவிழாவின் போது சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சி அம்மைக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் போது பெண்கள் தாலி சரடு அல்லது தாலி கயிறில் திருமாங்கல்யத்தை கோத்து போட்டுக்கொண்டால் கணவரின் ஆயுள் நீடிக்கும், தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. தாலி சரடு மாற்றக்கூடிய நேரம் திரும்பவும் ஒரு முறை சொல்றேங்க, 28/4/2026 செவ்வாய்க்கிழமன்னைக்கு காலையில் 8:35 தொடங்கி 8:59 இந்த இடைப்பட்ட நேரத்தில் தாலி சரடில் அல்லது தாலி கயிறில் மாற்றிக்கணும். மீனாட்சி திருக்கல்யாணம் அன்று தாலி சரடு மாற்றணும் அல்லது திருமாங்கல்யத்தை தாலி கயிறில் மாற்றி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமன்னைக்கு காலையிலே எழுந்து குளிச்சிடணும். குளிச்சுட்டு ஒரு தாம்பல தட்டில் தாலி கயிறு, குங்குமம், மஞ்சள், பூ இந்த பொருட்களை எல்லாமே எடுத்து பூஜை அறையில் வச்சுட்டு அதன் பிறகு டிவி அல்லது செல்லு இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நேரடியாக ஒளிபரப்புவாங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருக்கல்யாணத்தை, அதை பார்த்துக்கிட்டே இருந்து சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்யத்தை கட்டக்கூடிய நேரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதாவது காலையில் 8:35 இருந்து 8:59 வரை இந்த 20 நிமிடங்கள் தான். இந்த நேரத்தை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம திருமாங்கல்யத்தை தாலி கயிறில் அல்லது தாலி சரடில் கோத்து போட்டுக்கணும். திருமாங்கல்யத்தை இந்த நேரத்தில் மாற்றி போட்டுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. மஞ்சள் கயிறு நூல் கயிறில் மாற்றி போடுங்க, ஒயர் கயிறில் மாற்றி போடாதீங்க. திருமாங்கல்யத்தை நூல் கயிறில் மாற்றி போட்டு தினந்தோறும் மஞ்சள் போடுங்க, மஞ்சள் தேய்ச்சி குளிங்க. திருமாங்கல்யத்தை மாற்றிக்கிட்ட பிறகு வீட்டில் கணவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிட சொல்லுங்க. வயதில் மூத்தவங்க மாமனார் மாமியார் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறது ரொம்ப நல்லது. உங்க பூஜை அறையில் அமர்ந்து விளக்கேற்றி வைத்து குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு மனதார இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு தீர்க்க சுமங்கலி வர வேண்டும், என் கணவரின் ஆயுள் நீடிக்கணும், எங்க வீட்டில் செல்வ வளம் பெருகணும் அப்படிலாம் வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 5 பேருக்கு அல்லது 3 பேருக்கு சுமங்கலி செட்டு சுமங்கலி பொருட்கள் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. பூ மட்டும் கொடுத்தா கூட போதும். வயதில் மூத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு சிலருக்கு டவுட் வரலாம், செவ்வாய்க்கிழமைக்கு தாலி கயிறு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, மாற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றலாம். தெய்வங்களுக்குரிய நாளில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மாற்றிக்கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுந்தரேஸ்வரருக்கும் மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுவதை பார்த்தாலே நமக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அனைவரும் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை பார்த்து அவங்களின் ஆசீர்வாதத்தை பெறுங்க. இவ்வளோதாங்க இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தன்று திருமாங்கல்யத்தை மாற்றிக்கோங்க, உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.